வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த கிளாஸில் வந்து இந்தியன் பாலிட்டி இல்லையா, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட் கிளாஸோட வந்து பிரசிடென்ட்டோட பவர்ஸ் ஒரு 5-6 பவர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் 2-3 பவர்ஸ் தான் இருக்குது. ஸோ அது பார்த்துட்டோம் அப்படின்னா ஜனாதிபதியோட அதிகாரங்கள் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஜனாதிபதி டாபிக்ஸே மோரல்லஸ் முடிஞ்ச மாதிரி தான். இப்போ இந்த ஜனாதிபதி டாபிக்ஸ் பார்க்கும்போது உள்ளே இருந்த அந்த பில்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி உள்ள சில ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட், இருப்பு நிதிகள். இதை பற்றி சில தெளிவுகள் எல்லாமே உங்களுக்கு பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் தெளிவாகும். சரிங்களா? எடுத்தோடனே ஜனாதிபதி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் சிலது புரியாமல் இருந்திருக்கலாம். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி பில்ஸ் என்ன பில் லோக்சபால ராஜ்யசபால என்ன பாஸ் ஆகுது, அதை பற்றி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அது எல்லாமே இப்போ அடுத்த பார்லிமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இப்போ பிரசிடென்ட்டோட பவர்ஸை வந்து பார்த்துட்டு வரோம். இந்திய அரசியலமைப்புல ஜனாதிபதிக்கு கொடுத்த என்னெல்லாம் அதிகாரங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கறது, அதிகாரங்களை பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம். அவருக்கு நீதித்துறையில சில அதிகாரங்கள், அவருக்கு சட்டமன்றத்துல சில அதிகாரங்கள், அவருக்கு நிர்வாகத்துறையில சில அதிகாரங்கள், அவருக்கு மிலிட்டரி கோர்ட்ல சில அதிகாரங்கள், எமர்ஜென்சி டைம்ல சில அதிகாரங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு 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 பார்த்தோம். இப்ப அந்த வகையில இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரோட ஜுடிஷியல் பவர்ல பார்டனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், மன்னிக்கிறது. ஒரு நீதித்துறையில ஒரு கிரிமினல் வரான். அந்த கிரிமினல் ஏதோ ஒரு கிரைம் பண்ணிட்டு வரான். சரிங்களா? ஏதோ ஒரு கொலை பண்ணிடுறான், இல்லை ஏதோ ஒரு கிரைம் ரேப் பண்ணிடுறான், இல்லை ஏதோ திருடிறான், இல்லை யாரையோ அசாசினேட் பண்ணிடுறான், ஏதோ ஒரு கிரைம் பண்ணி நீதித்துறைக்கு வரான். நீதித்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து கடைசியா அவனுக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்தது. சரிங்களா? அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. அதே இருக்கு இல்லையா, ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் தூக்கு தண்டனை தான். வேற எந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தும் அவனோட உயிரை எடுக்க முடியாது. ஸோ தூக்கு தண்டனையே வரும்போது அது நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு இல்லையா, ஒருத்தனோட உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு நாட்டில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து உரிமை இருக்கா? இப்போ டெத் பெனால்ட்டி டிபேட்ஸ் இதெல்லாமே சில கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா டெத் பெனால்ட்டி இல்லவே இல்லை. நார்டிக் கண்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க, நார்வே, ஸ்வீடன், இங்கெல்லாம் வந்து என்னதான் தப்பு பண்ணாலும் உங்களுக்கு அதாவது உங்களை கொல்ல மாட்டாங்க. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கிடையாது. மனிதனுக்கு வந்து மனிதனோட உயிரை எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. இன்னும் சில இடங்கள்ல போனீங்கன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இன்னும் கொடூரமா இருக்கும். தலையை வெட்டி கொள்றது. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் சில கொடூரமான வழிகள் மூலியமாவும் கொல்றாங்க. ஸோ எல்லாம் பப்ளிக்கா வச்சு தூக்குல போடுறது. நம்ம இந்தியால அந்த மாதிரிலாம் இல்ல. ஸோ நம்ம இந்தியால எப்படி அப்படின்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இருக்கு. ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் குடுக்குறாங்க. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மட்டும் இல்ல. ஏதோ ஒரு தண்டனை, ஆயுள் தண்டனை ஏதோ ஒண்ணு குடுத்துட்டாங்க. அவனுக்கு அவ்வளவுதான், அவனோட வாய்ப்பு முடிஞ்சுதா அப்படின்னா, அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு குடுக்குறாங்க. பார்டனிங் பவர் கான்ஸ்டிடியூஷன்ல. ஸோ இவன் என்ன பண்ணா, பிரசிடென்ட் அப்ரோச் பண்ணி ஒரு தடவை மன்னிப்பு கடிதம் கேட்கலாம். பிரசிடென்ட் மறுபடியும் இந்த கேஸ் எப்படி எடுப்பாரு அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா எடுப்பாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் விட்டுருவாரு. மறுபடியும் அந்த கேஸஸ வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்து அவர் வந்து அந்த கேஸ வந்து பார்ப்பாரு. அதிலயும் அவனோட எவிடன்ஸ்லாம் போதுமான அளவு இல்ல. அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில அவனோட தப்பு வந்து கம்மியா நிரபராதின்னு தெரியிறான் அப்படின்னா, உடனே பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவன அக்யூட் பண்ணிருவாரு. அதாவது அவன விடுதலை செஞ்சுருவாரு. அந்த மாரி இன்ஸ்டன்ஸும் நெறைய நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீசென்ட்டா நடந்த பேரறிவாளன் கேஸ்ல அவருக்கு தூக்கு தண்டனை ஃபர்ஸ்ட் குடுக்கப்பட்டது. தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறிக்கப்பட்டது. இப்போ ஆயுள் தண்டனையிலிருந்து அவர் ரிலீஸ் ஆகவும் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ஒரு பார்டனிங் பவர்ல வரும். இப்ப இது ஏன் இந்த விஷயம் இருக்கு அப்படின்னா, அவனுக்கு ஒருவேள அவன் ஏதாவது தவறு ஒருவேள அவன் நிரபராதியா இருந்தான் அப்படின்னா, அந்த குற்றத்துக்காக அவன் வந்து கண்டிப்பா விடுதலை செய்யப்படணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு இது குடுக்கறதுக்காக வந்து இந்த பார்டனிங் பவர் வந்து வச்சிருக்காங்க. இன்ஃபாக்ட் இந்த நிர்பயா கேஸ்ல வழக்குல 2013 நிர்பயா கேஸ்ல வந்து இப்ப தூக்கு தண்டனை பெற்ற 4 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்களும் பார்டனிங் பவர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பாரபட்சம் இல்லாம இந்த பார்டனிங் பவர் குடுத்துருக்காங்க. இந்த பவர் வந்து பிரசிடென்ட்க்கு குடுத்தனால, இப்ப என்ன டைப்ஸ் ஆஃப் பார்டனிங் பவர்லாம் இருக்கு? அவர் எந்த மாரி வழக்குகள்லாம் அவர் வந்து இந்த மாரி மன்னிச்சு விடலாம்? இப்ப அது பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 72ல தெளிவா சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட்க்கு பார்டனிங் பவர்ஸ் என்னலாம் இருக்கு. இதே மாரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்னருக்கும் பார்டனிங் பவர்ஸ் இருக்கு. அது என்ன மாரி பார்டனிங் பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப ஆர்டிகிள் 72 empowers president to grant pardons, மன்னிப்பு அதிகாரம். யூனியன் லா, அதாவது யூனியன் லா அப்படின்னா சென்ட்ரல் லாஸ் இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, யூனியன் லா, ஸ்டேட் லா, கன்கரண்ட் லா. அதுல யூனியன் லா பார்லிமெண்ட் மூலியமா வந்து யூனியன் லா படி ஏதாவது தப்பு, அந்த தப்புக்கு ஏதாவது தண்டனை குடுத்துருக்காங்க. அந்த தண்டனையை மன்னிக்கிற பவர் பிரசிடென்ட்க்கு இருக்கு. அதாவது யூனியன் லாவ மன்னிக்கிற பவர் பிரசிடென்ட்க்கு இருக்கு. கோர்ட் மார்ஷியல். கோர்ட் மார்ஷியல் அப்படின்னா மிலிட்டரி கோர்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மிலிட்டரி கோர்ட்ஸ்ல ராணுவத்துல ஏதாவது ஒரு தவறு பண்ணி அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை குடுக்குறாங்க. அந்த தண்டனையை மன்னிக்கிற பவர், குறைக்கிற பவர் யாருக்கு இருக்கு? பிரசிடென்ட்க்கு இருக்கு. இன்னொன்னு டெத் சென்டென்ஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம். கேபிட்டல் பனிஷ்மென்ட் அப்படிங்கிற டெத் சென்டென்ஸ். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல டெத் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அந்த டெத் சென்டென்ஸ் எப்படியெல்லாம் குடுக்கலாம் அப்படின்னு வரும்போது, சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட இன்க்ளூட் பண்ணும்போது காலனி ஆட்சியிலே இன்க்ளூட் பண்ணப்பட்டது. அப்பவே வந்து அத பத்தி டிபேட்ஸ்லாம் போயிருக்கும். அதுதான் அவனுக்கு வந்து தூக்கு மாட்டி கொல்றத விட அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஊசி போட்டு, மாத்திரை குடுத்து இந்த மாரி கொல்லலாம்ல. ஸோ அவங்க வந்து இருக்கிறதுலயே ரொம்ப வலி கம்மியா எப்படி சாக முடியுமோ, அந்த மாரி தான் வந்து சாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தூக்கு மாட்டி கொல்றத வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அந்த அந்த நெ நெக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏதோ ஒரு நரம் வந்து டக்குனு கட் ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு வலியே தெரியாது. அவன் என்னதான் துடிச்சாலும் அவனுக்கு வலி தெரியாது. ஸோ அந்த மாரி சயன்டிஃபிக் ரீசன்க்காக வந்து தூக்கு மாட்டி கொல்ற அந்த இத வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதே மாரி லக்ன்னு ஒரு படம் இருக்கும். சல்மான் கான் நடிச்ச லக்ன்னு ஒரு படம் இருக்கும். ஸ்ருதி ஹாசன், சல்மான் கான். அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்திலேயே சல்மான் கானுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாரி தூக்கு தண்டனை நிறைவேற்ற டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த கயிறு இருக்கு பார்த்தீங்களா, அதோட இது வெயிட் தாங்காம அந்த கயிறு வந்து அறுந்துரும். அதனால அவரு சாகறதுக்கு முன்னாடியே கீழ விழுந்துருவாரு. அப்போ வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு தடவ தூக்கு தண்டனை குடுக்கணும்னு இருக்கு. ஆர்டிகிள் 20 நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆர்டிகிள் 20 என்ன சொல்லுது? 3 விஷயம் சொல்லுதாம். நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ, டபுள் ஜியோபார்டி, நோ டபுள் ஜியோபார்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நோ டபுள் ஜியோபார்டி அப்படிங்கிறது ஒரு ஒரு குற்றத்துக்கு வந்து 2 தடவ தண்டனை குடுக்கக்கூடாது. நோ டபுள் ஜியோபார்டி. அப்ப வந்து ஒரு குற்றம் செஞ்சிருக்கான் சல்மான் கான். அந்த படத்துல லக் அந்த படம் பேரு. அந்த படத்துல குற்றம் செஞ்சதுக்காக அவனுக்கு வந்து தண்டனை குடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனை. தண்டனை நிறைவேற்றப்படுது. தண்டனை நிறைவேற்றப்படுற அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, தூக்கு கயிறு அந்து வெயிட் தாங்காம அந்து அவன் கீழ விழுந்துறான். அவன் தப்பிச்சுறான் சாகாம. அப்ப அதான் அவனுக்கு தண்டனை நிறைவேற்றியாச்சுல்ல. இன்னொரு தடவ தண்டனை குடுக்க முடியாது இதுல. நோ டபுள் ஜியோபார்டி நம்ம ஆர்டிகிள் 20 அதுதானே சொல்லுது அப்படின்னு அந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த படத்துல வந்து அது தவறா சொல்லியிருக்காங்க. நம்ம படம் பார்த்துட்டு எல்லா இதையும் வந்து கரெக்ட்ன்னு நெனச்சிடக்கூடாது. அதாவது சிஆர்பிசிலயே வந்து தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. அவனோட நெக் கட் ஆயி அவன் இறக்குற வரைக்கும் அவன தூக்குல போடணும் அப்படிங்கிறத வந்து தெளிவா குடுத்திருப்பாங்க. ஒருவேள அது அந்து கீழ விழுந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு நாள் பார்க்கணும். மறுபடியும் இன்னொரு தேதி குறிச்சு அந்த மறுபடியும் கயிறெல்லாம் கரெக்ட்டா வச்சு அவன வந்து இறக்குற வரைக்கும் தூக்குல போடணும். அப்பதான் அந்த பனிஷ்மென்ட் வந்து கம்ப்ளீட் ஆன மாரி. இது வந்து நோ டபுள் ஜியோபார்டிக்கும் இந்த பனிஷ்மென்ட்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அது அந்த படத்துல வந்து தப்பா இன்டர்பிரெட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதனால தான் எல்லாம் படத்துல வர்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்ட்டா நம்ப முடியாது. அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பாலிடிக் ரிலேட்டடான ஒரு ரெஃபரன்ஸ். இப்ப இந்த டெத் சென்டென்ஸ் அப்படிங்கிறது அதுதான். சிஆர்பிசில குடுத்திருப்பாங்க. அவனோட கழுத்துல வந்து அந்த கயிறு பட்டு அவன் கட் ஆயி அவன் இறக்குற வரைக்கும் அவன தூக்குல போடணும் அப்படிங்கிறது அந்த ப்ரொசீஜர் கோட்லயும் தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இப்ப இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆர்டிகிள் 72ல பிரசிடென்ட்க்கு வந்து இந்த யூனியன் லா ஆகட்டும், சரிங்களா? மத்திய சட்டத்தில ஏதாவது ஒரு தவறு செஞ்சு எவனோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அவன மன்னிக்கிற பவர் பிரசிடென்ட்க்கு இருக்கு. அதே மாரி கோர்ட் மார்ஷியல் கேஸஸ்லயும் பணிக்கிற ராணுவ சட்டம் படியும் ஒருத்தன மன்னிக்கிற பவர் வந்து பிரசிடென்ட்க்கு இருக்கு. இன்னொன்னு முக்கியமா டெத் சென்டென்ஸ் மரண தண்டனை இதுலயும் மன்னிக்கிற பவர் இருக்கு. இதுலயே வந்து கவர்னர பத்தியும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அங்க பார்க்கும்போது நான் சொல்றேன். ஏன்னா இதான் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். கவர்னருக்கும் மன்னிக்கிற பவர் இருக்கு. பார்டனிங் பவர் இருக்கு. அதே மாரி ஸ்டேட் லா. இங்க எப்படி யூனியன் லாவோ ஸ்டேட் லா. ஸ்டேட் லால ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா, அது கவர்னருக்கு தான் மன்னிக்கிற பவர் இருக்கு. ஆனா, ஸ்டேட் லால ஒருத்தனுக்கு டெத் பனிஷ்மென்ட் குடுத்துட்டாங்க. டெத் சென்டென்ஸ் குடுத்துட்டாங்க. மரண தண்டனை குடுத்துட்டாங்க. ஸ்டேட் லாவ தான் குடுத்துருக்காங்க. ஹை கோர்ட் ஸ்டேட் லா படி தான் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் லா படி தான் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா, அத மன்னிக்கிற பவரும் யாருக்கு இருக்கு அப்டின்னா, பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு. கவர்னருக்கு டெத் சென்டென்ஸ்ல பேச்சே இல்ல. சரிங்களா? யாருக்காவது தூக்கு தண்டனை குடுத்தாங்கன்னா, கவர்னர் கிட்ட போவே முடியாது. அவருக்கு அதுல பவரே கிடையாது. டைரக்ட்டா பிரசிடென்ட் கிட்ட தான் போணும். அதே மாரி கவர்னருக்கும் இந்த மார்ஷியல் ராணுவ சட்டத்துலலாம் பவர் இல்ல. கவர்னருக்கு ஒரே ஒரு என்ன ஸ்டேட் லா படி அதாவது தவறு கிரைம் கிரிமினல்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பார்டனிங் பவருக்கு வந்து கவர்னர அப்ரோச் பண்ணலாம். அது ஒண்ணு தான். மத்தபடி மிலிட்டரி கோர்ட்ஸும் அப்ரோச் பண்ண முடியாது. அதே மாரி டெத் சென்டென்ஸ் ஸ்டேட் லா படி அதாவது டெத் சென்டென்ஸ் குடுத்துட்டா கூட அது பிரசிடென்ட் கிட்ட தான் போணும். ஸோ பார்டனிங் பவர்லயே பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய டைப்ஸ் ஆஃப் பார்டனிங் பவர் இருக்கு. அதுல முதல் பாடன். சரிங்களா? முதல்ல பாடன். அடுத்தது கம்யூட்டேஷன் அப்டிங்கிறது. கம்யூட்டேஷன் அப்டிங்கிற தமிழாக்கம் வந்து அதோட தண்டனை மாற்றம் அப்படிங்க சிம்பிள். கம்யூட்டேஷன் அப்படின்னா தண்டனை மாற்றம். அடுத்தது ரெமிஷன் 3வதா. இதெல்லாம் பிரசிடென்ட்க்கு உண்டான பவர்ஸ். குறைப்பு. என்ன தண்டனை இருக்கோ அது வந்து குறைக்கிறது. அத பத்தி டீடைலா பார்ப்போம். அடுத்தது வந்து ரெஸ்பைட். தாமதிக்கிறது. தண்டனைய வந்து கொஞ்ச நாள் தள்ளி போடுறது. இப்ப நிர்பயா கேஸ்ல வந்து தண்டனைய தள்ளி போட்டாங்க. ரெஸ்பைட் நடந்துச்சு. அடுத்ததா ரிப்ரீவ். ரிப்ரீவ் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கிறது. சரிங்களா? ஒண்ணு வந்து தள்ளி வைக்கிறது, இன்னொன்னு வந்து நிறுத்தி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத டீடைலா பார்த்துருவோம். இப்ப பார்டனிங் பவர் ஃபர்ஸ்ட். பார்டனிங் பவர் அப்படின்னா எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டுறது.
அவனோட சென்டென்ஸ் ஆகட்டும் 10 வருஷம் தண்டனை. அதே மாதிரி அவனோட 10 வருஷம் தண்டனைக்கு அவன் என்ன பண்ணி வந்திருக்கான், ரேப் பண்ணிட்டு 10 வருஷம் தண்டனை அனுபவிக்கிறான் அப்படின்னு ஒரு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இப்ப இந்த எக்ஸ்ங்கிற பர்சன் இவன் ரேப் பண்ணியிருக்கான், அதனால இவனுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. இது வந்து பிரசிடென்ட் கிட்ட வருது. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, மறுபடியும் இந்த கேஸஸ் ஃப்ரெஷ்ஷா எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்க ஒரு டீம் அமைப்பாரு. அந்த டீம்ல தெளிவாகுது அவர் வந்து இந்த தவறு பண்ணல அப்படின்னு தெளிவாகுது. இல்ல அவருக்கு எதிராக சப்மிட் பண்ண எவிடன்ஸ் வந்து சரியா இல்ல ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்கு இந்த கேஸ்ல. அப்ப உடனே பிரசிடென்ட் அவரு நினைச்சாரு. பிரசிடென்ட் நினைக்கிறாரு அப்படின்னா யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நினைச்சாங்க. பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கீழ இருக்க யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. நினைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடன் பண்ணிடலாம். பாடன் அப்படிங்கிறது அந்த 10 வருஷம் தண்டனையை போக்குறதும் அல்லாம அவர் ரேப் பண்ணாருங்கிற அந்த கன்விக்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துருவாங்க. அவர் மேல இருக்க சார்ஜஸும் அக்யூட் பண்ணிடுவாங்க. அதுதான் பார்டனிங் பவர். ரிமூவ்ஸ் போத் தி சென்டென்ஸ் அண்ட் தி கன்விக்ஷன் அண்ட் கம்ப்ளீட்லி அப்சால்வ்ஸ் அ கன்விக்ட் ஃப்ரம் ஆல் சென்டென்சஸ், பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதுதான். இப்போ ரேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. இப்போ நீங்க குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா எழுத முடியாது. ஆனா ஒருவேளை பார்டன் பண்ணிட்டாங்க உங்களை அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் இருக்கு அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுதான் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ்ல இருந்தும் நீங்க வந்து பாதுகாக்கப்படுவீங்க. பனிஷ்மெண்ட்ஸ்ல எல்லா சென்டென்சஸும். ஸோ தண்டனைகள் மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது ஆர்டிகல் 72ல. தண்டனைகளையும் குற்றங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு மன்னித்தல். எல்லாத்தையுமே தண்டனையும் குற்றங்கள் அவர் மேல சாட்டப்பட்ட குற்றம் எல்லாத்தையுமே நீக்கி இருக்கிறதா வந்து பார்டனிங் பவர், பார்டன் பவர். அடுத்ததா வந்து கம்யூட்டேஷன். இது சிம்பிள், தண்டனை மாற்றம். அதாவது 14 இயர்ஸ் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த 14 இயர்ஸ் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டை மாத்துறாங்க, லைட்டர் பனிஷ்மெண்ட்டா மாத்துறாங்க. சரிங்களா, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டை ஆர்டினரி இம்ப்ரிசன்மெண்ட்டா மாத்துறாங்க. சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஒன் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஃபார் எ லைட்டர் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஒரு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துறாங்க, அது ஏன் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் மாத்துறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை பிரெக்னெண்டா இருக்காங்க, ஒருவேளை விமனா இருக்காங்க, ஹேண்டிகேப்டா இருக்காங்க, இல்ல அவங்க மென்டலி இன்ஸ்டேபிள் ஆயிட்டாங்க, இல்ல இந்த மாதிரி சில உடம்பு ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்ட காரணங்கள் பிரசிடென்ட் நினைச்சாரு அப்படின்னா அவரோட தண்டனையை வந்து மாத்திக்கலாம். சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஒன் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஃபார் அ லைட்டர் ஃபார்ம். எடுத்துக்காட்டா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, டெத் சென்டென்ஸ் வந்து ஒரு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டாகவும் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டாகவும் மாற்றப்படலாம். சரிங்களா, கடுமையான சிறை தண்டனை ஒரு எளிய சிறை தண்டனையாகவும் மாற்றம் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பேரறிவாளன் கேஸ் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குல அரெஸ்ட் ஆனவங்க எல்லாத்து மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 5 பேத்து மேலேயும் ஃபர்ஸ்ட் வந்து தூக்கு தண்டனை தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 பேத்துக்கு வந்து அதை வந்து ஆயுள் தண்டனையா மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஆயுள் தண்டனையா மாற்றிடுவாங்க. இப்போ ஒரு ஒன் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் மாற்றிருக்காங்க இல்லையா, அது வந்து கம்யூட்டேஷன். இது யாரோட பவர் அப்படின்னா பிரசிடென்ட்க்கு தான் இந்த பவர் இருக்கு. அடுத்ததா ரெமிஷன். ரெமிஷன் அப்படிங்கிறது ரெடியூசிங் த பீரியட் ஆஃப் சென்டென்ஸ். தண்டனையை வந்து குறைக்கிறது. 14 வருஷம் தண்டனையா 10 வருஷமா மாத்துறது, கம்மியாக்குது. ரெகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டாவே வச்சுக்கிறது. 14 வருஷத்தை 14 கடுமையான தண்டனையா கடுங்காவல் தண்டனையா, அதே மாதிரி 14 வருஷத்தை 10 வருஷத்தை மாத்துறது. நார்மல் சிறை தண்டனை இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், அதையும் 10 வருஷத்தை 4 வருஷத்தையா மாத்துறது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரெமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டனை குறிப்பு, கடுமையை மாற்றாமல் தண்டனையோட இதை மாற்றக்கூடாது, அதோட நேச்சரை மாற்றக்கூடாது. ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்னா ரிகரஸ் தான், கடுமையான தண்டனை தான். சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்னா சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் தான். அதுல ஏதாவது மாத்தினீங்கன்னா அது கம்யூட்டேஷன்ல போயிடும். ரெமிஷன் அப்படின்னா அதெல்லாம் மாத்தாம வெறும் டேர்மை மட்டும் குறைச்சி விடுறது, அதுதான் வந்து ரெமிஷன். 2 ஆண்டு இருக்கிறத வந்து 1 வருடமா குறைக்கிறது. 2 ஆண்டு கடுமையான சிறை தண்டனையை அப்படியே 1 ஆண்டு கடுமையான சிறை தண்டனையா மாத்துறது வந்து ரெமிஷன். அடுத்தது ரெஸ்பைட், தாமதித்தல் அல்லது ஒத்தி வைத்தல். இது எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் மேல தூக்கு தண்டனை போட்டாச்சு, அவர் வந்து நாளைக்கு தூக்குல போட போறாங்க. ஆனா அதுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் வந்து காதுக்கு வருது, இல்ல விஷயம் வந்து மீடியால பேசப்படுது, அது வந்து தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உடனே அது ஒத்தி வைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம். பிரசிடென்ட்க்கு அந்த பவர் இருக்கு. So awarding a lesser sentence in place of one originally awarded due to some special facts such as the physical disability of the convict or pregnancy. இதுல வந்து இன்னொன்னு என்ன வரும் அப்படிங்கிற ரெஸ்பெக்ட்ல ரொம்ப பனிஷ்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசிக்கல் ஃபேக்டர்ஸை கம்பேர் பண்ணி, ஸோ அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா வந்து அப்பவும் அவங்களோட டேர்மை வந்து குறைக்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட்ல வரும். இன்னொன்று வந்து ரிப்ரீவ் அப்படிங்கிறது வந்து ஸ்டே ஆஃப் த எக்ஸிகியூஷன் ஆஃப் எ சென்டென்ஸ், எஸ்பெஷலி டெத் சென்டென்ஸுக்கு மட்டும் இது வந்து கொடுப்பாங்க.
டெம்பரரியா அவங்க தூக்குல போடுறது வந்து நிறுத்தி வைக்கிறது. இது வந்து நிர்பயா கேஸ்ல வந்து பண்ணியிருப்பாங்க. டெம்பரரியா தூக்குல போடுறது வந்து நிறுத்தி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒருத்தவங்களும் பார்டனிங் இஷ்யூ பண்ணாங்க. அது அவங்களோட ரைட் இல்லையா? அவங்க ரைட் டூ லைஃப் ஆர்டிகல் 21 படி அவங்க கண்டிப்பா கேட்கலாம். அது கண்டிப்பா ஆன்ஸரும் வரணும். ஸோ அதனால வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சது. அதான் வந்து ரிப்ரீவ். நாலும் பார்த்தீங்க அப்படின்னா, பிரசிடென்ட்டோட பார்டனிங் பவரா குடுத்திருப்பாங்க. இதே மாரி கவர்னருக்கும் பார்டனிங் பவர் இருக்கும். ஸோ பார்டனிங் பவர் கவர்னரோடது பார்க்கும்போதும் நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்பிள். பிரசிடென்ட் வந்து யூனியன் லா, கோர்ட் மார்ஷியல், டெத் சென்டென்ஸ். மத்திய சட்டம், ராணுவ சட்டம், மரண தண்டனை. இந்த 3ல வந்து பிரசிடென்ட் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, அத வந்து மன்னிக்கிறதுக்காக அவருக்கு மன்னிக்கிறதுக்கு பவர் இருக்கு. அது எப்படிலாம் மன்னிக்கலாம்? ஃபுல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறலாம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து சென்டென்ஸ மட்டும் மாத்தி விடுறது. ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட்ட சிம்பிள் இம்ப்ரிசன்மென்ட்டா மாத்துறது. இந்த மாரி தூக்கு தண்டனைய ஆயுள் தண்டனையா மாத்துறது. கம்யூட்டேஷன். இன்னொன்னு வந்து ரெஸ்பைட் அப்படிங்கிறது வந்து தற்காலிகமா பீரியட் ஆஃப் சென்டென்ஸ வந்து குறைக்கிறது. ரெமிஷன் அப்படிங்கிறது பீரியட் ஆஃப் சென்டென்ஸ குறைக்கிறது. ரெஸ்பைட் அப்படிங்கிறது லெஸ்ஸர் சென்டென்ஸ் குடுக்கிறது. ரிப்ரீவ் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கிறது. அது மெயினா வந்து டெத் சென்டென்ஸ்ல தான் நிறுத்தி வைக்க முடியும் இல்லையா? ஆயுள் தண்டனை குடுத்துட்டாங்க. அதெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது. டெத் சென்டென்ஸ்ல நிறுத்தி வைக்கலாம். பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் பிரசிடென்ட்க்கு வந்து குடுக்கப்பட்டிருக்கு. இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சட்டம் இருக்கு. சட்டம், ஆக்ட். சரிங்களா? இந்த சட்டம் பாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, பாராளுமன்றத்துல டிபேட், டிஸ்கஷன்லாம் பண்ணி ஒரு பில்ல வந்து இனிஷியேட் பண்ணணும். மசோதா. அந்த மசோதா ஒரு ஹவுஸ்ல இருந்து ஒரு ஹவுஸுக்கு மாறணும். அந்த ஹவுஸ்ல இருந்து பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் சைன் போட்டாருன்னா, இது வந்து சட்டமா மாறும். இது சிம்பிளான ப்ரொசீஜர். இப்ப என்ன ஆகுது? லோக்சபா எப்பவுமே கூட்டத்துல இருக்காது. கூடி இருக்காது இல்லையா? 3 தடவ தான் வருஷத்துக்கு 3 முறை கூடுவாங்க. ராஜ்யசபா பெர்மனன்ட் பாடி. அதுவும் எப்பவுமே கூடி இருக்காது. அதுவும் நடுவுல லீவ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அந்த டைம்ல லோக்சபா இல்ல. வெறும் ராஜ்யசபா தான் இருக்கு. இல்ல ராஜ்யசபா இல்ல. வெறும் லோக்சபா மட்டும் தான் கூடியிருக்காங்க. இல்ல 2 ஹவுஸுமே இல்ல. இந்த டைம் மட்டும் தான். 4வதா ஒரு வாய்ப்பு இருக்கு. 2 ஹவுஸுமே இருக்கிறது. 2 ஹவுஸுமே இருந்துன்னா ஒரு சட்டம் அவங்களே பாஸ் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷன் மட்டும் இல்ல. 2 ஹவுஸும் இல்லாத ஒரு டைம் இருக்கு. ஏதாவது ஒரு ஹவுஸ் மட்டும் கூடி இருக்கு. அப்படி இல்லாட்டி 2 ஹவுஸுமே கூடாம இருக்கு. சரிங்களா? அதாவது பாருங்க. ஆர்டர் when either of the two houses of parliament is not in session அப்படிங்கிறது 2ல ஏதோ ஒரு செஷன் இல்லனாலும் 2ல ஏதோ ஒரு ஹவுஸ் செஷன்ல இல்லனாலும் பரவாயில்ல. 2 ஹவுஸ் இல்லனாலும் ஓகே. அந்த மாதிரி டைம்ல இப்போ அவசரமா ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் தலாக் அந்த மாதிரி தான். அவசரமா கொண்டு வரணும். அது வந்து ஆர்டினன்ஸ் மூலியமா தான் கொண்டு வந்தாங்க. அவசரமா ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா, உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் கிட்ட அந்த சட்டத்தை எடுத்துட்டு போவாங்க. இவங்க ஓகே சொல்லிட்டா பிரசிடென்ட் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, அவசர சட்டம் ஒண்ணு பாஸ் பண்ணிடுவாரு. ஆர்டிகல் 1, 2, 3 யூஸ் பண்ணி. இதான் வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட். இப்போ ஆர்டினன்ஸ் மேக்கிங் ஆஃப் த பிரசிடென்ட் தன்னிச்சையா ஒரு அவசர சட்டம் போட மாட்டார். யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றத நார்மலான ப்ரொசீஜர்ஸ்லாம் பைபாஸ் பண்ணி, இந்த ஹவுசஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பைபாஸ் பண்ணி, டைரக்ட்டா ஒரு சட்டத்த பாஸ் பண்ணி அமலுக்கே வந்துரும். ஆனா அதோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, 6 மந்த் மேக்ஸிமம் 6 மந்த் 6 வீக் தான். 7.5 மந்த் தான் அதோட மேக்ஸிமம் லைஃப் டைம். ஏன் அப்படின்னா, கண்டிப்பா 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு அவை வந்து கண்டிப்பா கூட்டிடணும் இல்லையா? அது நம்ம ப்ரொசீஜர் இருக்கு. லோக்சபா, ராஜ்யசபா இருக்கு இல்லீங்களா? 6 மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா ஒரு கூட்டம் வந்து நடந்தே ஆகணும். அப்ப 6 மாசம் மேக்ஸிமம். கூட்டம் நடந்து 6 வாரம். சரிங்களா? 6 வீக்ஸ்க்குள்ள இந்த ஆர்டினன்ஸ பாஸ் பண்ணிரணும். அப்ப அதனால தான் 6 மந்த் பிளஸ் 6 வீக் தான் மேக்ஸிமம் 7.5 மந்த் தான் அதோட லைஃப். 7.5 மாசத்துக்கு மேல அத பாஸ் பண்ணல அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பைரி ஆயிரும். சோ என்னதான் சொல்றேன். பிரசிடென்ட்டோட அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆர்டிகல் 1, 2, 3ல குறிப்பிட்டிருக்காங்க. ஏதோ ஒரு ஹவுஸ் அவையில கூட்டத்துல இல்ல அப்படின்னாலும், இல்ல 2 ஹவுஸுமே கூட்டத்துல இல்ல அப்படின்னா, அந்த டைம்ல அவசரமா ஒரு சட்டம் பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் தலாக் அப்படிதான் பாஸ் பண்ணாங்க. அவசரமா பாஸ் பண்ணணும் அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்ல டக்குனு ஒரு ஆக்ட வந்து பாஸ் பண்ணிருவாரு. யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த ஆக்ட் சொல்றாங்க பிரசிடென்ட்க்கு. அவர் பாஸ் பண்ணிடுறாரு. உடனே அமலுக்கு வந்துரும். அமலுக்கு வந்தவனே அதுக்கப்புறம் எப்ப கூட்டம் நடக்குதோ, அன்னையில இருந்து கரெக்ட்டா 6 வாரத்துல அத வந்து பாஸ் பண்ணிரணும். பாஸ் பண்ணல அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால வந்து அதோட மேக்ஸிமம் டைம் 7.5 மாசம் தான் இருக்கணும்.
மினிமம் டைம் மாறலாம் இல்லையா? இப்போ ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி ஒரே மாசத்துல 2 கூட்டிடுறாங்க. பார்லிமெண்ட் செஷன் வந்து நடக்குது. லோக்சபா, ராஜ்யசபா நடக்குது. இப்போ ஒரே மாசத்துல நடக்குது அப்படின்னா, அந்த ஆரம்ப நாள்ல இருந்து 6 வாரம் டைம். அந்த 6 வாரத்துக்குள்ள அதை பாஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். இதான் வந்து ஆர்டினன்ஸ். grants the president certain law-making powers to promulgate ordinance when either of the two houses of the parliament is not in session. 2 ஹவுஸ்ல ஏதோ ஒண்ணு இல்லனாலும் பரவாயில்ல, 2மே இல்லனாலும் பரவாயில்ல. ஆனா 2மே இருக்கும்போது, 2 ஹவுஸுமே செஷன்ல இருக்கும்போது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்ல ஒரு இதை பாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அதான் 2 இருக்குல்ல, அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாஸ் பண்ணுவாங்க. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இது 2 இல்லாத டைம்ல இருக்கிற ஒரு ஆப்ஷன் தானே தவிர, இருக்கும்போது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்ல ஒரு அவசர சட்டம் பாஸ் பண்ண முடியாது. பாராளுமன்றத்தின் ஒரு அவை அல்லது ஒரு அவை அமர்வில் இல்லாத பொழுதே அவசர சட்டம் இயற்ற முடியும். கூப்பர் கேஸ் இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து பிரசிடென்டோட டெசிஷன் இந்த மாதிரி ஒரு அவசர சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்ப பிரசிடென்ட் வந்து அப்ப இது எப்படின்னா இருக்கு, சில டைம் என்ன ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத ஒரு சட்டம், அந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஃபெயில் ஆயிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்ல கொண்டு வந்தாங்க. ஏன்னா யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சின்ன குரூப் சொன்னா போதும் இல்லையா, சட்டத்தை கொண்டு வந்துறாங்க. எக்ஸ்பைரி ஆகுது, சட்டம் உடனே செல்லாம போயிடுது. மறுபடியும் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்ல அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. மறுபடியும் 7.5 மாசம் எக்ஸ்பைரி ஆகுது. மறுபடியும் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்ல அந்த சட்டம், இந்த மாதிரி மறுபடியும் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை வந்ததை மறுபடியும் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்ல கொண்டு வர முடியாது அப்படிங்கறது தெளிவுபடுத்துறது இல்லாம, பிரசிடென்ட் அதை பாஸ் பண்றாரு இல்லையா, பிரசிடென்ட்டை கொஸ்டின் பண்ணலாம். பிரசிடென்ட் வந்து நீங்க எந்த எந்த ஒரு ஆதாரம் மூலியமா இதை கொண்டு வந்தீங்க, இப்போ யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றாங்க அப்படின்னா அது தகுந்த ஆதாரங்கள்லாம் இருக்கணும். ஸோ பிரசிடென்ட் வந்து அவரோட இதை வந்து கரெக்டா ப்ரொசீஜர் படி தான் பண்றாரா அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணலாம். அவரோட டெசிஷனை கொஸ்டின் பண்ணலாம். நீங்க எந்த ஒரு ஆதாரம் மூலியமா இந்த ஒரு இதுல வந்து இந்த ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்கலாம். எந்த விதமான மால் அட்மினிஸ்ட்ரேஷன், மால் ப்ராக்டிஸும் இல்லாம ப்ரொசீஜர் படி தான் அதை பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிறத கூப்பர் கேஸ் 1970 வந்து சொல்லியிருந்தாங்க. 38வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணா அது யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அப்ப யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் பாஸ் பண்றாங்க. அந்த டைம் இந்திரா காந்தி கவர்மெண்ட், அப்ப ஸ்ரீமதி இந்திரா காந்தி கவர்மெண்ட் அப்ப சொல்றாங்க, அந்த 38வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா கவர்மெண்ட் ஒரு ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் பாஸ் பண்ணிச்சோம்னா அது யாருமே கேள்வி கேட்க முடியாது. இப்ப 44வது சட்ட திருத்தம் ஜனதா பார்ட்டி மறுபடியும் வரும்போது ஒரு குறுகிய காலம் ஒரு 2 வருஷம் இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து நிறைய அலைன்ஸ் சேர்ந்து தான் அவங்க பார்ட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஐடியாலஜி டிஃபரன்ஸ்னாலே அவங்க ரொம்ப நாள் இருக்க முடியல. ஆனா 2 வருடத்துல அவங்க பண்ண ஒரு முக்கியமான விஷயம் இந்த 44வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். 42வதுல என்னெல்லாம் ஸ்ரீமதி இந்திரா காந்தியால கொண்டு வரப்பட்டதோ அது அப்படியே எல்லாத்தையும் மாத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதான் வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், அவசர கால சட்ட இயற்றும் அதிகாரம். சரி, அப்போ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்ல இந்த மாதிரி எல்லா மசோதாவையும் கொண்டு வராங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ற பில் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் யூஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது. சட்ட திருத்தம் பண்ற மசோதா, சட்ட திருத்தம் பண்றது எதுவுமே அதாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ற எது விஷயத்தையும் பண்ண முடியாது. சாதாரண மசோதாக்கள், ஆர்டினரி பில்ஸ் எல்லாம் கொண்டு வந்துக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், ஆர்டினன்ஸ் மூலியமா கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆர்டினன்ஸ் வந்து என்ன சப்ஜெக்ட் வேணா இருக்கலாம். பார்லிமெண்ட் வந்து எங்கெல்லாம் பவர் இருக்கோ அங்கெல்லாம், பார்லிமெண்ட் இருக்க பவர்னா யூனியன் லிஸ்ட்ல இருக்க விஷயத்திலயும் ஆர்டினன்ஸ் பண்ணலாம். கன்கரண்ட்ல இருக்கிறதுலயும் ஆர்டினன்ஸ் வந்து ப்ரோமோகேட் பண்ணலாம். ஆர்டினன்ஸ் வந்து 6 வீக்ஸ்க்குள்ள அப்ரூவ் பண்ணிடணும். ரைட்டா? 6 வீக்ஸ்க்குள்ள அப்ரூவ் பண்ணிடணும். எப்போ வந்து அவங்க ரீஅசெம்பிள் ஆகுறோம், ஆர்டினன்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை பார்லிமெண்ட் வித்தின் 6 வீக்ஸ் ஆஃப் ரீஅசெம்பிளிங் ஆர் தே ஷால் சீஸ் டு ஆப்ரேட். நாடாளுமன்றம் கூடிய 6 வாரத்திற்குள் அதில் ஒப்புதல் தர வேண்டும். அப்படி இல்லாட்டி அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எக்ஸ்பைரி ஆயிரும், அது காலாவதி ஆயிரும். பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் பரிந்துரைக்கு பின்னரே அறிவிக்க முடியும். பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் பவர் இஸ் நாட் எ டிஸ்கிரிஷனரி பவர். அவருக்கு வந்து தன்னிச்சையா முடிவு எடுக்கிற அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த பவர் வந்து அவரோட தன்னிச்சையா அதிகாரம், அதாவது தன்னிச்சையா எடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. பிரசிடென்ட் ஆர்டினரி பவர் இஸ் நாட் எ டிஸ்கிரிஷனரி பவர். அடுத்தது வந்து promulgate or withdraw only on the advice of the PM and CM. நான் அதான் ஆரம்பத்துல சொன்னேன். அதாவது பிரசிடென்ட் என்ன பண்றாருங்கிறத அவர் தன்னிச்சையா பண்ணல.
he கேன் ப்ரொமுல்கேட் ஒரு இதை வந்து பிறப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டினன்ஸை பிறப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை போட்ட ஆர்டினன்ஸை அவர் மறுபடியும் வித்ட்ரா பண்றதா இருந்தாலும் சரி, அவர் தன்னிச்சையா பண்ண முடியாது. பின்னாடி இருக்க பிஎம் ஹெட்டா இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மத்திரி சபையோட எய்ட் அண்ட் அட்வைஸ், அவங்களோட அட்வைஸ்ங்கிற பேர்ல, அவங்களோட அறிவுரையின் பேர்ல தான் வந்து இதை பண்ண முடியும். அப்ப அவங்க கரெக்டா அறிவுரை பேர்ல தான் பிரசிடென்ட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறத கோர்ட்ல கொஸ்டின் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா கொஸ்டின் பண்ணலாம். கோப்பர் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. 44வது அமெண்ட்மெண்ட்லயும் அது குறிப்பிட்டிருக்காங்க. 38வது அமெண்ட்மெண்ட்ல பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா வந்து சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன், அதாவது சூழ்நிலை ரீதியாக, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன், டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். பிரசிடென்ட் இல்லையா, பிரசிடென்ட் வந்து ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஸ் அ நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஒரு பெயருக்காக வச்சிருக்காங்க. அவர் சில ஃப்ரேசஸ்லாம் சொல்லுவாங்க ரப்பர் ஸ்டாம்ப். ரப்பர் ஸ்டாம்ப் எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் இல்லையா, கடைசியா வந்து ஒரு குத்திட்டு அனுப்புற மாதிரி தான் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி. அவருக்கு என்ன பவர் அப்படின்னா ஒரு செரிமோனியல் ஹெட், வெறும் சைன் போடுற பவர் மட்டும் தான். அவருக்கு ரியல் பவர்ஸ் எதுவுமே கிடையாது. ரியல் பவர்ஸ் எல்லாமே பிரைம் மினிஸ்டர்ட்ட தான் இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. பிரசிடென்ட் வந்து இன்டைரக்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர், ஜஸ்ட் ஒரு செரிமோனியல் ஹெட். எப்படி நம்ம ஃபேமிலியில தாத்தா இருக்காரோ, அந்த தாத்தாட்ட போய் ஒரு விஷயம் பண்ணும்போது ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்களே, அந்த மாதிரி அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணிப்பாங்க. ரியல் பவர் நம்ம அப்பாட்ட தான் இருக்கும். அப்பா தான் பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி தான். இப்போ அவருக்கு நிறைய பவர்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம் கான்ஸ்டியூஷன்ல நிறைய பவர்ஸ். இது எல்லா பவர்ஸ்லயும் எங்க பிரசிடென்ட் இதை பண்ணுவாரு அதை பண்ணுவார், எல்லாமே பிரசிடென்ட் தன்னிச்சையா பண்றது கிடையாது. பிரசிடென்ட்டோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பண்றதுதான். பேக்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இப்ப ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்களோட இதுதான் வந்து பிரசிடென்ட் வந்து நிறைவேற்றுறாரு. அவ்வளவுதான். அவருக்கு ரியலான பவர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா சில பவர்ஸ் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்திருக்கு. பிரசிடென்ட் டிஸ்கிரீட்டா பண்ணலாம். அதாவது அவரு தன்னிச்சையா முடிவு பண்ணலாம். வேற யார்ட்டையும் இந்த பவர்ஸ் வந்து யார்ட்டையுமே கேட்க வேணாம். அவர் டிஸ்கிரீட்டா பண்ணலாம். இந்த மாதிரி பவர் கவர்னர்ஸ்க்கும் இருக்கு. கவர்னருக்கும் நிறைய பவர்ஸ் வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி. எப்படி ஒரு சட்டசபையில இருக்கக்கூடிய சிஎம் அவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸின் பேர்ல கவர்னர் ஆக்ட் ஆவாரு. சில விஷயத்துல கவர்னர் தானா முடிவு எடுப்பாரு, டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு. ஆனா 2 டிஸ்கிரிஷனரி பவர்ஸும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் கம்மியா தான் இருக்கு. அவரு தன்னிச்சையா முடிவு பண்ற பவர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வேறஸ் கவர்னருக்கு தன்னிச்சையா முடிவு எடுக்கிற பவர் நிறைய இருக்கு. பிரசிடென்ட்டை கம்பேர் பண்ணும்போது கவர்னருக்கு அதிக பவர் இருக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்ல. சரி, இப்போ வந்து நம்ம பிரசிடென்ட்டோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். Appointment of PM when no party has majority. ஸோ 1990 காலகட்டத்தில் வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒன்று வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. அப்போ ஜெயலலிதா ஏடிஎம்கே வந்து அவங்க ஹெட்டா இருக்கும்போது அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சப்போர்ட் பேர்ல தான் அங்கே வந்து ஆட்சியே ஃபார்ம் ஆச்சு. 1 வருஷம் தான் அந்த ஆட்சி. 1 வருஷம் கூட இல்லை, ரொம்ப கம்மி இல்லையா, 3 மாசமோ 4 மாசமோ, ரொம்ப கம்மியான ஒரு ஆட்சி. வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒரு தடவை வந்துட்டு போச்சு. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவங்க வந்து சப்போர்ட்டை வாபஸ் வாங்கினால ஒரே ஒரு சீட் கம்மி, அவங்க மெஜாரிட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம ஒட்டுமொத்த வாஜ்பாய் ஆட்சியை வந்து கவர்ந்துச்சு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன் எடுத்துக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிஎம் வித் நோ பார்ட்டி ஹாஸ் மெஜாரிட்டி நிறைய டைம் நடக்கும். 500 லோக்சபா சீட் இருக்கு இல்லையா, அப்ராக்சிமேட்டா. இந்த லோக்சபா சீட்டுல 250க்கு மேல ஒரு பார்ட்டி ஜெயிக்கணும். அப்படி இல்லாட்டி 2 பார்ட்டி சேர்ந்து அலையன்ஸ்ல ஜெயிக்கணும். அப்படியும் இல்லாட்டி ஜெயிச்ச பின்னாடி இன்னொரு பார்ட்டி, இன்னொரு குரூப் ஆஃப் பார்ட்டின்னு கூட வேணாம், இனி இருக்கக்கூடிய எம்எல்ஏ இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். மொத்தமா இந்த கவர்மெண்ட் வந்து 250 பேத்துக்கு மேல பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கணும். அது அவங்க பார்ட்டிக்குள்ள இருந்தாலும் சரி, பார்ட்டிக்கு வெளியே இருந்தாலும் சரி, அது டசன்ட் மேட்டர். நான் சொல்றேன், ஒரு பார்ட்டி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 250 சப்போர்ட் இருக்கணும். 250 எம்பிஸ் வந்து ஒரே ஆளை வந்து பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கும். அப்பதான் வந்து அந்த பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஒருவேளை வந்து 230, ஒருவேளை 210, இல்ல எந்த மெஜாரிட்டியா ஃபார்ம் பண்ண முடியல, சரிங்களா, எந்த பார்ட்டிக்கும் 250க்கு மேல மெஜாரிட்டியே இல்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உடனே வந்து ஆட்சி வந்து கலைச்சிட மாட்டாங்க. மறுபடியும் ரீ எலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, டைம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு டைம் எலெக்ஷன் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் செலவாகுது. ஒரு சென்ட்ரல் லோக்சபா எலெக்ஷன் நடத்தி முடிக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட எக்ஸ்செக்கருக்கு, இந்தியாவுக்கு எவ்வளவு செலவாகுது, 6000 6500 கோடி வந்து செலவாகுது.
ஸோ அவ்வளோ ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸ். இந்தியா வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, இந்தியாவோட டெமோக்ரஸி. ஜனநாயக நாடு, பெரிய ஜனநாயக நாடு. இந்தியாவிலே செகண்ட் மோஸ்ட் பாப்புலேஷன்ஸ். ஸோ இவ்வளோ டைவர்ஸ்டான கல்ச்சர், இவ்வளோ பேச வச்சு ஒரு எலெக்ஷன் நடத்தி முடிக்கிறதே பெரிய குதிரை கொம்பு. அதுலேயும் மறுபடியும் ஆட்சி ஒழுங்கா வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் எலெக்ஷன் நடத்த முடியாது. அதனால கான்ஸ்டியூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை பெரும்பான்மை நிரூபிக்க முடியல, எந்த விதமான பார்ட்டி மூலியமாவும் நிரூபிக்க முடியல, அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் டைம் கொடுப்பாங்க. அப்ப அந்த டைமுக்குள்ள பிரசிடென்ட் யாரு நினைக்கிறாரோ, யார வேணா நினைக்கலாம் பிரசிடென்ட். பிரசிடென்ட் யாரு நினைக்கிறாரோ, நீங்க வந்து கவர்மெண்ட் இப்ப தற்காலிகமா ஃபார்ம் பண்ணிருங்க. கொஞ்ச நாள்ல மெஜாரிட்டியை வந்து எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சிம்பிள், முடிஞ்சு இல்லையா? இப்போ 250 சீட் வேணும். வேற ஒரு பார்ட்டிக்கு வந்து காங்கிரஸ்க்கு வந்து எடுத்துப்போம். காங்கிரஸ்க்கு வந்து 200 சீட்டு தான் இந்த தடவை ஜெயிச்சிருக்காங்க. 250 தான் எலெக்ஷன் ஃபார்ம் பண்ண முடியும். மீதி இருக்க பார்ட்டிஸ்லாம் ஒருத்தங்க 50 ஜெயிச்சிருக்காங்க, ஒருத்தங்க 60 ஜெயிச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்களும் 200 ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே 200 ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபியும் 200, காங்கிரஸும் 200, இன்னொரு பார்ட்டி வந்து 100 ஜெயிச்சிட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு 250 வேணும். ஒன்னா காங்கிரஸ், பிஜேபி இல்லையா? இந்த 100 இருக்கு பாத்தீங்களா? இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கட்சி தாவல்லாம் கிடையாது, கட்சி மாற்றம்லாம் கிடையாது. அந்த கட்சிக்கெல்லாம் நீங்க மாற வேணாம். இந்த டைம்ல நீங்க சப்போர்ட் பண்ணலாம். இது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன்ஸ்ல வராது. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் ஒரு கவர்மெண்டே ஃபார்ம் ஆகும். ஸோ இதையும் அந்த கட்சி தாவல் ஆன்டி டிஃபெக்ஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆன்டி டிஃபெக்ஷனுங்கிறது என்டையரா வேற. ஜெயிச்ச பின்னாடி அவங்களோட பர்சனல் ஆதாயங்களுக்காக இங்கிருந்து அந்த கட்சிக்கு மாறுவாங்க. அதுதான் வந்து கட்சி தாவல். கட்சி தாவல் பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த கேண்டிடேட் காங்கிரஸும் பிஜேபியும் இருக்கு. 200 சீட் இருக்கு. இந்த 100 சீட் இருக்கு பாத்தீங்களா? அவங்க யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஆஸ் இன் கேஸ் யாருமே சப்போர்ட் பண்ணல. இந்த 100 இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 200 சீட்டாச்சும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க வந்து ஃபார்ம் பண்றோம். நாங்க வந்து பிஎம் சீட் வச்சுக்கிறோம். நீங்க துணை நாங்க பிஎம் சீட் வச்சுக்கிறோம். நீங்க ஸ்பீக்கர் சீட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசுவாங்க. நீங்க அது பத்தியெல்லாம் நம்மளுக்கு இன்வால்வ் ஆக வேண்டியதில்ல. அப்போ பிரசிடென்ட் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அவர் என்ன நினைப்பாருன்னா, ஏதோ ஒரு பார்ட்டியில கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லிடுவாரு. இவர் நினைச்சாருன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லிடலாம். காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிரும். பெரும்பான்மையே இல்லாம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிரும். ஆனா கொஞ்ச நாள்ல நீங்க பெரும்பான்மையா நிரூபிக்கணும். கொஞ்ச நாள்ல பெரும்பான்மையை நிரூபிக்க தவறுச்சு அப்படின்னா ரீ எலெக்ஷன் தான் வைப்பாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிஎம் when no party has majority, அது யாரோட டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னா பிரசிடென்டோட டிஸ்கிரிஷனரி பவர். டிஸ்மிஸல் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒருவேளை அந்த பார்ட்டி வந்து மெஜாரிட்டி இழந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரசிடென்ட் உடனே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவார். அதே மாதிரி லோக்சபாவை டிசொல்யூட் பண்ற பவரும் பிரசிடென்ட்க்கு இருக்கு. இதெல்லாம் மெஜாரிட்டி இல்லாத டைம்ல பிரசிடென்ட்க்கு இதெல்லாம் அவரோட டிஸ்கிரிஷனரி பவர். மெஜாரிட்டி இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா பிரசிடென்ட் தன்னிச்சையா என்ன பண்ணுவாரு, கவர்மெண்ட் எல்லாம் அப்படி இது பண்ணிடுவாரு, ரிமூவ் பண்ணிடுவாரு. இல்ல கவர்மெண்ட் வேற ஒருத்தர் கூட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லுவார். இதெல்லாம் பிரசிடென்ட்டுக்கு உண்டான பவர்ஸ். மக்களவையை கலைக்கிறது, அமைச்சரவை கலைத்தல், எந்த கட்சியும் பெரும்பான்மை இல்லாத போது பொது பிரதமரை தேர்வு செய்தல், இதெல்லாம் அவரோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டண்ட்டான பெயர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவலான விஷயங்கள். ஸோ நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத், இரண்டாவது ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டாக தேர்ச்சி பெற்றாரு. அதே மாதிரி ஜாகிர் ஹுசேன், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் அப்படின்னா ஜாகிர் ஹுசேன். இவர் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போதே இறந்து போயிடுவார். ஆஃபீஸில் இருக்கும்போதே இறந்து போனால் என்ன ஆகும், போஸ்ட் வேக்கெண்ட் ஆயிரும். வேக்கெண்டாக இருந்தால் என்ன, அந்த போஸ்ட்டை வந்து வைஸ் பிரசிடென்ட் தற்காலிகமாக பண்ணுவார். அப்படி இல்லைனாலும் 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வச்சு அந்த பிரசிடென்ட் வந்து அந்த போஸ்ட் வந்து ஃபில் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தோம். இதே வைஸ் பிரசிடென்ட்டோட போஸ்ட் காலியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபில் பண்றதுக்கு காலக்கெடுலாம் இல்லை. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணாம கூட இருக்கலாம். அது அவ்வளவு முக்கியமான போஸ்ட் கிடையாது. அடுத்தது விவி கிரி, அடுத்தது முகமது ஹிதாயத்துல்லா. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா பிரசிடென்ட் காலி ஆயிரும். வைஸ் பிரசிடென்ட் சீட்டும் இருக்காது. அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் ஆக்ட் ஆகலாம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து முகமது ஹிதாயத்துல்லா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவர் பிரசிடென்ட்டா ஆக்ட் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் விவி கிரி மறுபடியும், அப்புறம் ஃபக்ருதீன் அலி அஹமத் 5வது பிரசிடென்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே, இவர் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. அஹமத் இறந்தவனே அவர் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. 6வது பிரசிடென்ட்டா நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான் வந்திருப்பாரு. 7வதா ஃபர்ஸ்ட் சிக் பிரசிடென்ட் கியானி ஜெயில் சிங், ஜிஜே சிங்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் சிக் பிரசிடென்ட். அதே மாதிரி 7th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா.
அடுத்தது ராமசாமி வெங்கட்ராமன், அவர் வந்து 8th பிரசிடென்ட். ஓல்டஸ்ட் டு பிகம் பிரசிடென்ட் அட் 76 இயர்ஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் பிளானிங் கமிஷன். சரிங்களா, ஓல்டஸ்ட் டு பிகம் பிரசிடென்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் தயாள் தர்மா, இவர் வந்து 9th பிரசிடென்ட். இவர் வந்து மத்திய பிரதேசோட சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்டாவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி KR நாராயணன், இவர் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், கேரளால இருந்து வந்த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தலித் பிரசிடென்ட். தலித் பிரசிடென்ட் அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்ல இருந்து வந்தவங்க, SC. சரிங்களா, ஃபர்ஸ்ட் SC பிரசிடென்ட். தலித் பிரசிடென்ட் அப்படின்னா கோச்சேரியில் ராமன் நாராயண். அதே மாதிரி 11th பிரசிடென்ட் டாக்டர் APJ அப்துல் கலாம். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்டா இருந்த பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பேச்சுலர் பிரசிடென்ட்னு சொல்லலாம். இவர் கல்யாணம் ஆகல இல்ல, ஃபர்ஸ்ட் பேச்சுலர் பிரசிடென்ட்டும் டாக்டர் APJ அப்துல் கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் வந்து ஜாகிர் ஹுசேன் வந்து அவர் ஆஃபீஸ்ல இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் முகமது ஹிதாயத்துல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பிரசிடென்ட்டாக தான் இருப்பார், சீஃப் ஜஸ்டிஸ். அடுத்த பிரசிடென்ட் எலெக்ட் ஆகுற வரைக்கும் அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் டேர்ம் வந்து 5 வருஷம் ஃபுல்லா பிரசிடென்ட்டாக இருந்த முதல் முஸ்லீம் பிரசிடென்ட். அடுத்தது பிரதிபா பாட்டீல், ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் விமன் டு பிகம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி US. இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு விமன் பிரசிடென்ட் கூட இருந்ததே இல்லை. இது வரைக்கும் விமன் பிரசிடென்ட் அங்கே இருந்ததே இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் வைஸ் விமன் பிரசிடென்ட் வந்து ஒரு பிளாக் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து அங்கே இருந்ததே இல்லை. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரதிபா பாட்டீல் 12th பிரசிடென்ட் 2007. நம்ம இந்தியாவிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் ஆகி 50-60 வருஷங்கள் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் வந்து வந்திருக்காங்க. அடுத்ததாக பிரணாப் முகர்ஜி 13th பிரசிடென்ட். இவர் வந்து ஃபாரின் மினிஸ்டராக இருந்தவர். அடுத்து ராம்நாத் கோவிந்த் இன்குபென்ட், இப்போ தற்போது இருக்கவர் பார்த்தீங்க அப்படின்னா 14th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இன்குபென்ட் தற்போது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இவர் வந்து 2022 என்ன மாதம், ஜூலை மாதம். ஏன்னா இதோட அவரோட டேர்ம் முடியுது. கரெக்டா, ஜூலையோட அவர் டேர்ம் முடியுது. அடுத்த பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன்லாம் ஒரு கேண்டிடேட்டும் அவங்க பேர்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தற்போது மெஜாரிட்டியாக இருக்க கவர்மெண்ட் எந்த கேண்டிடேட் சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் அவங்க ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஆட்சியில் இருக்க கேண்டிடேட்டோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும், அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ இருக்க NDA கவர்மெண்ட் வந்து GC முர்மு அவங்கள வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் உமன் பிரசிடென்ட். ட்ரைபல் ஒரு ட்ரைப்ல இருந்து, சரிங்களா, ஃபர்ஸ்ட் ST பிரசிடென்ட்டா வந்து வரக்கூடும். ஒருவேளை அவங்க எலெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ST பிரசிடென்ட்டா வரக்கூடும். அதே மாதிரி ட்ரைபல், அதே மாதிரி அவங்க உமன் அப்படிங்கும்போது செகண்ட் உமன் பிரசிடென்ட்டா வரக்கூடும், ஃபர்ஸ்ட் ட்ரைபல் உமன். அதே மாதிரி இவங்க வந்து ஒடிசால இருந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க ஒருவேளை வந்தாங்க அப்படின்னா இருக்கலே யங்கஸ்ட் பிரசிடென்ட்டா இவங்க இருக்கக்கூடும். இருக்கலே யங்கஸ்ட் பிரசிடென்ட் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் வரும். இவங்க தான் வந்து 15வது பிரசிடென்ட்டா வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவங்க எந்த ட்ரைபல் ரிலேட்டட் சேர்ந்தவங்க அப்படின்னா சாந்தல், ரொம்ப ஃபேமஸான ட்ரைப்ஸ் இல்லையா, சாந்தல் ட்ரைப்ல வந்து இவங்க வந்தவங்க. ஸோ கவர்னரா ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. டீச்சரா இருந்தவங்க லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. அப்புறம் MLA ஆனாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் ஆனாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. மேக்ஸிமம் இவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, NDA கவர்மெண்ட்டால எடுத்து வச்சிருக்க ஒருத்தங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பிரசிடென்ட் ரிலேட்டடான விஷயங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வைஸ் பிரசிடென்ட் ரிலேட்டடாக பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒரு டாப்பிக்காக எடுத்து பார்ப்போம். இதில் புரியாத டாபிக்ஸ் எல்லாமே நீ பார்க்க எல்லா கிளாஸஸ்லையும் உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் IAS அகாடமி.